என்னங்க, இன்னும் நீங்க பழைய ஓல்டு ஸ்டீல் ஸ்க்ரப்ப யூஸ் பண்ணி தான் பாத்திரத்த இன்னும் தேய்ச்சிட்டு இருக்கீங்களா? அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் உங்க கைய மட்டும் ஸ்க்ராட்ச் பண்றது இல்லாம, உங்க பாத்திரத்த எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச் பண்ணி டேமேஜ் பண்ணுதா? அது மட்டும் இல்லாம நெறைய ஆயிலா இருக்கக்கூடிய பாத்திரத்த வாஷ் பண்ணும்போது, அது ஒரு மாரி கிரீஸ் டைப்பா அதுல ஒட்டிக்கும். இன்னொன்னு நம்ம பாத்திரத்துல அடியில இருக்கக்கூடிய சில வெஜிடபிள்ஸோ, இல்ல நான்வெஜ் பண்ணும்போது இருக்கக்கூடியது ஏதோ ஒண்ணு அந்த ஸ்டீல் நார்ல அப்படியே ஒட்டிட்டு ஒரு மாரி பேட் ஸ்மெல் வரும். இதுக்காகவே நம்ம வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்ப வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போங்க. இதுக்காக நான் இப்போ ரீசெண்டா ஃபைண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் நார் டைப்ல இருக்கக்கூடிய வயர், அதாவது நான் ஸ்ட்ரெச் வயர் டிஸ்க்ளாத்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டீல் மாரி தான் இருக்கும். பட் ஆனா இது ஸ்டீல் கிடையாது. இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஹை குவாலிட்டி அந்த வயர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவா கிளீன் பண்ணுதுங்க. எந்தவித ஸ்க்ராட்சும் இல்லாம. அதுதான் மெயின். அது வந்து எந்த விதமான பார்ட்டிகிள்ஸும் அதில படியிறது கிடையாது. ஈஸியா வந்து தண்ணீல வந்து ஓப்பன் பண்ணி காட்டுனோம்னா, அப்படியே ஈஸியா கிளீன் ஆயிடுதுங்க. ஸோ இது வந்து ரீயூசபிளும் கூட. ஸோ நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்ல. அண்ட் வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸும் வந்து இதில நீங்க வாஷ் பண்ண முடியும். நாட் ஒன்லி ஸ்டீல், எல்லா விதமான பாத்திரங்களையும் இது வந்து ஈஸியா கிளீன் பண்ணுது. அண்ட் இது ஒரு மல்டி பர்பஸ் கிளீனராகவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. நாட் ஒன்லி பாத்திரம் கழுவுறது மட்டும் கிடையாது. அடுப்பு மேடை, கேஸ் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் வந்து சிம்மினி, இந்த மாதிரியான எல்லா விதமான சர்ஃபேஸையும் வந்து டைல்ஸு, கிச்சனுக்கு டைல்ஸ் இருந்தால் அந்த டைல்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமானதையும் வந்து வெட் அண்ட் ட்ரை போத் ட்ரையாகவும் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுது, வெட்டாகவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை க்ளீன் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது என்னென்னா, நம்ம வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நிறைய மண் இருக்கும், அதை நம்ம நிறைய நேரம் எடுத்துக்குவோம். இது ஜஸ்ட் இந்த இதை வந்து ஜஸ்ட் வச்சு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணால் போதும், அவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்ப யூஸ் ஆகுது. இது கூட வந்து ஒரு அட்டாச்சபிள் வந்து ஒரு ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரஷ்ஷு நம்ம ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர், கேஸ் ஸ்டாப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்கள்லாம் உள்ள விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஈஸி டு ஹேங், பார்க்குறதுக்கு ரொம்ப மாடர்னாக இருக்குது. உங்கள் கிச்சனை மாடர்னாக மாற்றுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனே சொல்லுவேன். இது வந்து 2 டைப் ஆஃப் வந்து ப்ராடக்ட்ஸ் நான் அமேசானில் ஃபைண்ட் பண்ணேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ரஷோட வருது, இன்னொன்று வித்தவுட் ப்ரஷோட வருது. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸும் டிஃபர் ஆகும். நீங்கள் வித் ப்ரஷோட வாங்கினீங்கன்னா 5 பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 மட்டும்தான். இதுவே நீங்கள் அந்த ப்ரஷ் எனக்கு தேவையில்லை, இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 87, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் அமேசானில் ஃப்ரீ டெலிவரியில் கொடுக்குறாங்க. நான் ரீஃபண்டபிள், பட் ஆனால் ஃப்ரீ டெலிவரி இருக்குது. ஸோ ஏன் இதை வாங்குறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இது வந்து லாங் டைம் ரீயூசபிள், சோப் ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகுது, டேமேஜ் கிடையாது, ஹைஜீனு. ஸோ இப்போ இந்த வந்து ஒரு ஸ்மார்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கான பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். இது வாங்கணும் அப்படின்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரியான ஹோம்மேட் வீட்டை வந்து ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு சீரியஸாகவே நம்ம சேனலில் போட போகிறோம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்